அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்ட்டு இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. ஏன் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா, எங்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்திட்டாரு, இவர் உண்மையான இஸ்லாமியர்னு சொல்லியிருந்தா என்னுடைய இன்விடேஷனை கிழிச்சு போட மாட்டார். அதை விஜய் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார் இல்லைங்க, அதை ஒரு நாள் முஸ்லீம் இருப்பாங்க இல்லையா, மண்டையில் குல்லாக கோத்திக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு நானும் இஸ்லாமியர் தான், எனக்கு ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு அரசியல்வாதிகள்லாம் வழக்கமாக ஓட்டு பிச்சு எடுக்கிறது உண்டு. அப்படி ஓட்டு பிச்சு எடுத்தோம்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற 5% 10% இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போடுறாங்க. இப்படி குல்லாக கோத்திக்கிட்டு ஐயா அப்படின்னு ஒரு நோம்பு கஞ்சிக்கு பிச்சு எடுத்தோம்னா அது ஒரு நல்ல செயல்னு நம்புவாங்க. நம்மளே ஒரு முஸ்லீம் நம்ம ஆளுதான் அப்படின்னு நம்பிட்டு ஓட்டு போடுவாங்க. ஒரு 10% ஓட்டை எப்படியாவது வாங்கிட்டு எல்லா கட்சிகளும் மண்டை வச்சு அண்டை கொடுத்து வேலை செய்யுது. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல நம்ம தேவைக்க தலைவர் நானும் 10% ஓட்டுக்கு வழக்கம் போல் உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படி நின்றவர். அப்படி போகும் பொழுது சில இஸ்லாமியர்கள், அதாவது ஏற்கனவே பல கட்சிகளில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் இருப்பாங்க, இவருடைய அந்த அழைப்பை ஏற்று சில பேர் செய்யலை, வரலை. சில பேர் என்ன செஞ்சாங்க, இவர் வர்றாரு, இவர் கலந்துக்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அப்புறம் சில நேரங்களில் பசியில் கோபத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த இன்விடேஷன்லாம் கிழிச்சு சுரப்பட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக புஷி ஆனந்த், பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் படிச்சிடாதே வேறு மாதிரி மீனிங் ஆகி போயிடும், அப்படி ஒருத்தர் பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த மானங்கட்ட பேர் இருக்கிற அவரை பல பேர் திட்டுறாங்க. எதுக்குடா திட்டுறான்னு பார்த்தா, அந்த விஜய் அவருடைய கட்சியில் இந்த இன்விடேஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், சாப்பிட முடியும், வைக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்திருக்கு போல இருக்குது. அந்த இன்விடேஷனை சில பேர் கிழிச்சு போட்டு போயிட்டாங்களாமா. அப்படி கிழிச்சு போட்டு போன உடனே அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற புஷி ஆனந்த் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இன்விடேஷனை கிழிச்சு போட்டவங்க யாரும் உண்மையான இஸ்லாமியர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்லையா. இது சொன்ன உடனே இந்த ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே திமுக மற்றும் பல இயக்கங்கள்ல இருந்து திமுக ஆதரவு கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடாதோ, சரி எப்படினாலும் என்ன, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களில் பெரும்பாலான பேர் திமுக தான் ஆதரவு கொடுக்குறாங்க, அப்போ திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அப்படின்னே பேசிடலாம். இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது விஜய் அவர்கள் வச்சு அரசியல் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துச்சா தெரியலையா, இல்லை ஒருவேளை உண்மையிலே என்னுடைய மனம் புண்பட்டுச்சுன்னு நினச்சாங்களா தெரியல. ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அந்த அவர் கொடுத்த இன்விடேஷனை சில பேர் கிழிச்சு போட்டாங்க, அப்படி கிழிச்சு போட்டதுனாலே அவங்க உண்மையான இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு புஷியானந்த் சொல்கிறாப்புல, இவங்களுடைய மனம் புண்பட்டுருச்சுங்க, ஆகவே என்ன செய்யுங்க, இந்த கட்சி மேலே வழக்கு பதிவு செய்யுங்க, கட்சியின் தலைவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்விடேஷன் கிழிச்சு போட்டதுக்கெல்லாமா புஷியானந்த் இப்படி சொல்லுவான்னு தெரியல, இல்லை இவங்க இப்படி சொன்னதுனால இதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்கிறான்னு சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் ஓடலை. சரி, அப்படி ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி செஞ்சால் நீ உண்மையான இஸ்லாமியர் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ என்னை உண்மையான இஸ்லாமியர்னு சொல்லி எதை கொண்டு நீ அளவிடுகிறாய் அப்படின்னு மிஸ்டர் வைகோவுடைய பாணியில் இவங்களும் யோசிச்சிருக்காங்க. என்னை எதை கொண்டு இப்படி அளவிடுகிறாய், இப்படி அளவிட்டதுனால எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு, ஆகவே நீ என்ன செய்ய, மன்னிப்பு கேள், உண்மையில வழக்கு துறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோபக்காரங்க இருப்பாங்க போல இருக்கு. ஒரு இன்விடேஷன் கிழிச்சு போட்டோடனே அவர் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காப்புல, அதே இதாக்கிட்டாங்க. சரி, 84 ஒருத்தன் பேசுவேன் இல்லை, அவனுக்கு தமிழில் என்ன வார்த்தைனே தெரியல, 84 ஒருத்தன் பேசுகிறவங்களாம் கட்சியினுடைய தலைவராக இருக்க, முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறப்ப அவனுக்கு தேவைதான். ஆனாலும் நாம் ஒரு சில விஷயங்களை இஸ்லாமிய அமைப்புகள் தொண்டர்கள்ட்ட நண்பர்களிடத்தில் கேட்க வேண்டியிருக்குது. அது என்ன, பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வியில் இதுக்கப்புறம் பிழை இருக்குதா அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஏன் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து திமுகவுக்கு மட்டும் ஆதரவு கொடுக்குறீங்க, ஏன் இனிமேலும் கொடுக்கணும், ஏதாவது காரணம் இருக்குதா? பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பிஜேபி எந்த இடத்துல திமுக எதிர்த்துருக்குங்கிறத உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உலகத்தில் எவனுக்கும் தெரியல. ஏன்னா எங்கேயும் எதிர்க்கலை, அது வேறு விஷயம். நீங்கள் தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க உண்மையிலே திமுக தான் பிஜேபி எதிர்க்குதுன்னு. அப்படி ஒன்றும் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கலை. ரெண்டாவது, பிஜேபி எதிர்ப்புன்றதை தாண்டி திமுக உங்களுக்கு எதுக்கு பயன்படுது? மது இஸ்லாத்தில் எங்கேயாவது குடிக்கலாம்னு சொல்லியிருக்குதா? எங்கேயாவது குடிக்கலாம்னு சொல்லியிருக்குதா? மது விற்பனையை ஆதரிக்கலாம்னு சொல்லியிருக்குதா? இஸ்லாம் மது குடிக்கிறத எதிர்க்குதுலாங்க, மது விற்பனையும் எதிர்க்குதுலாங்க. அப்புறம் ஏன் எதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இந்த கேள்வியில் உங்கள்கிட்ட கேட்கலாமா இல்லையா? உண்மையான இஸ்லாமியர் அப்படின்னா இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் சொன்னது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, வந்துட்டு போட்டான் விடுங்க. அவன் சொன்னது இன்விடேஷனை கிழிச்சு போட்டாலும் கோவம் வந்துருச்சு. உன் கட்சியினுடைய இன்விடேஷனை கிழிச்சது தான் பிரச்சனைனா கிளிப்பம்படா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நான் உங்கள்கிட்ட நியாயமான கேள்வி கேட்குறேன். எங்கேயுமே குரானில்
எந்த இடத்துலையுமே, உலக நாடுகளில் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ரைட்டு தானே? மது குடிப்பது சரின்னு சொல்லலைல்ல. மது விற்பனை செய்கிறத ஆதரிக்கிறதும் சரின்னு சொல்லலை. அப்புறம் ஏன் நீங்கள் திமுக ஓட்டு போடுறீங்க? அப்படின்னா நீங்கள் உண்மையான இஸ்லாமியரா? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேங்க. சரிதானே? உங்களுடைய மத குருமார்ட்ட உட்காந்து பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், கேளுங்க. இந்த தம்பி இப்படி கேட்டு விட்டானப்பா, உண்மையிலே மது விற்பனையை ஆதரிக்குதா நம்முடைய மதம்? மது விற்பனைக்கு ஆதரவு செய்கிறவனு ஆதரிக்கிறோமே, அப்போ அதுவும் ஆதரவு தானே? அப்படின்னா நம்ம தப்பான விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ அப்படின்றத கேளுங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சம், திருட்டு, மக்கள் பணத்தை திருடுறது, இது சரி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல குரானில் சொல்லியிருக்குதா? எனக்கு தெரியல. சொல்லியிருக்குதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படி சொல்லியிருக்குதுன்னா நீங்கள் திமுக ஆதரிங்க. அப்படி சொல்லவில்லை என்றால் ஏன் நீங்கள் திமுக ஆதரிக்கிறீங்க? தம்பி, திமுக திருடுறது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். முத்தமிழறிஞர் முதல்ல அரசியலுக்கு வரும்போது ஒரு 100 கோடி, அந்த காலத்தில் 100 கோடி சொத்து வச்சுருந்துருக்காரு. வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்குங்க, இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய திருப்திக்காக சொல்கிறேன். ஒரு 100 கோடி, அந்த காலத்தில் 100 கோடி வச்சுக்கிடுவோம். இப்போது அந்த கட்சியில் உடைய, அந்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு எத்தனை லட்சம் கோடி? எத்தனை லட்சம் கோடி? எவ்வளோ காலேஜ், எவ்வளோ பள்ளிக்கூடம், எவ்வளோ டிவி சேனல்ஸ், எத்தனை ஸ்போர்ட்ஸ் விஷயங்களை வாங்குறாங்க, எத்தனை டிவி சேனலு, எத்தனை சினிமா படங்கள் எடுக்கிறாங்க, எங்கேருந்து துட்டு வருது? அப்போ எங்கேயோ இடத்துல ஏமாத்துறாங்க தானே, எங்கேயோ இடத்துல திருடுறாங்க தானே. அந்த திருட்டை செய்யக்கூடிய கட்சிக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நான் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் உங்களுடைய தலைவர்கள் அங்கே கூட்டணி வைக்கிறாங்க? திருட்டை ஆதரிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் தானே? இந்த 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறாங்க. நான் வேறு எதையுமே கேட்கல. குஷியானந்த் சொன்ன மாதிரி அவன் கட்சியினுடைய இன்விடேஷன் கிழிச்சு போட்டதுனால அவங்கள அப்படி சொன்னாங்கன்னா அவனை திட்டுங்க. உங்கள் தம்பி நான் சரியான கேள்வி தானே கேட்குறேன். மது விற்கலாம் அப்படின்னு எங்கேயாவது குரானில் சொல்லியிருக்குதா? விற்கவில்லை அப்படின்னா விற்பனை ஆதரிக்கலாம்னு சொல்லியிருக்குதா? 2ஐயும் சொல்லல. அப்படின்னா அதை செய்கிற கட்சிக்கு நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க, ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க, ஏன் அதை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்க? அப்படின்னா நீங்கள் தொழுது பயன் இல்லை. அடுத்ததா திருட்டு, இதுக்கு எங்கேயும் சொல்லலை. திருட்டு ஆதரிங்கன்னு சொல்லலை குரானில். அப்புறமும் ஏன் திமுக சார்ந்த கூட்டணி, அதிமுக சார்ந்த கூட்டணி, காங்கிரஸ் சார்ந்த கூட்டணி ஏன் ஓட்டு போடுறீங்க? அப்படின்னாலும் நீங்கள் இஸ்லாமியர் இல்லை தான். ஏதோ விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு கோச்சிக்கிட்டிங்கன்னா கோச்சிட்டு போங்க. இப்போ சொல்கிறோம், சீமான் தம்பிகள் சொல்கிறோம், ஆமாம் திருட்டுக்கு ஆதரிக்கிறவங்க திருடன் தான். திருடர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. இஸ்லாமியர்கள் நல்லவங்க. அப்போ திருட்டை ஆதரிக்கிறவனை தானே திட்டுறேன். திருடை ஆதரிக்கிறவன் திருடன் கண்டிப்பாக இஸ்லாமியர் இருக்க வாய்ப்பு இல்லை. மது குடிக்கிறதையோ மது விற்பனை செய்கிறையோ ஆதரிக்கிறவன் அயோக்கிய பையன். அப்படி அயோக்கிய பையன் இஸ்லாமியர் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 2ஐயும் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர் இருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா நல்லா போய் கடவுளை கும்பிடுங்க. பொறுமையாக நிதானமாக யோசிங்க. உண்மையிலே உங்களோட தப்பு இருக்குன்னா மேலே இருக்கிற கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த நிமிஷமாவது மணந்திருந்தி நல்லதைப்பா யோசிங்க. திமுக ஆதரவு கொடுத்ததுனாலே நீங்கள் நல்லவர் நினைக்காதீங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் திமுக ஜெயிச்சது. நீங்கள் ஆதரவு கொடுத்ததால, நீங்கள் போட்ட ஓட்டால், நீங்கள் கொடுத்த பலத்தால் தான் திமுக திருடுது, அதிமுக திருடுது, காங்கிரஸ் திருடுது. இந்த திருட்டெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிற பிஜேபி பெரிய திருட்டாக இருக்குது. பிஜேபி உங்களுக்கு பிரச்சனைனா, பிஜேபி பூச்சாண்டி கேட்டு உங்களை ஏமாத்துறாம பாருங்க, அவன் உங்களுக்கு பெரும் பிரச்சனை. நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.